ஹே கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்ட் மைக்கேல் சர்ச் தான். இந்த சர்ச் வந்து நான் எத்தனை தடவை வந்திருக்கேன், பட் ஒரு டைம் கூட டோர் ஓப்பன் ஆனதே இல்லை. ஸோ சுற்றி இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் மட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு நற்கருணை பலிபீடத்துக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நாங்கள் எப்போவுமே கிளம்பிடுவோம். பட் என்னோடய லக்கா என்னன்னு தெரில, நான் இந்த வெளியிலேருந்தே இந்த ஆலயத்தை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பட் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. உள்ளே எப்படி இருக்கும்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து நான் இன்றைக்கி வந்திருந்தப்ப உங்களுக்கு சர்ச் ஓப்பனாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஃபீல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஹாப்பி. பட் நான் வந்து எப்போவுமே எவ்வளோ சர்ச்சாக இருந்தாலும் அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வேலைப்பாடு நுணுக்கம் அது ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த சர்ச்சுக்குள்ளே வரும்போது ஏதோ ஃபாரின் சர்ச்சுக்குள்ளே உள்ளே போன ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு ஒவ்வொன்றும் நுணுக்கமாக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு மாதா இருக்காங்க, பெர்னார்ந்து கன்னிமரியா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த மாதாவையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். அவங்க வந்து பாம்பை மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதாவை பற்றி கொஞ்சம் கூகுள் சர்ச் பண்ணி அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்துருச்சு. அதே மாதிரி நடுவில் வந்து ஏசப்பாவை வந்து அந்த சிலுவையில் வச்சுருக்கிறது பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோஸில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் சீரியஸ்லி இந்த பக்கம் உக்கடத்தில் யாராவது பார்க்காம இருந்தீங்க, இல்லை வெளியூரில் இருக்கீங்க, இங்கே வந்தீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த சர்ச்சை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பரான சர்ச், ரொம்ப காமாக இருந்துச்சு. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ மார்னிங் வந்து நாங்கள் குடில் அப்புறம் அந்த ஸ்டார் இதெல்லாம் வாங்குறதுக்கு அதுக்காக வந்தோம். ஸோ என்னோடய லக்கு சர்ச் ஓப்பன் ஆகிருந்துச்சு. ஸோ நானும் ஹாப்பியாக என் மனசில் இருக்கிற கவலையெல்லாம் என்னோடய ஏசப்பா கிட்ட கொட்டிட்டு இப்போது நான் வந்து திரும்பி எனக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்காக வந்தோம். ஸோ அப்படியே வாங்கிட்டு நாங்கள் அவ்வளோதான் வீட்டுக்கு போயிடுவோம். ஓகே கைஸ், இன்றைக்கி நியூயார்க்கில் இந்த சர்ச் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த நியர்பை யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சர்ச்சை விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.